அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இணைக்கிறார் விஸ்வநாதன், மூத்த பத்திரிகையாளர். அவரிடம் பேசுவோம். சார், சுஜித்தோட இந்த இழப்பு ஒட்டுமொத்த சமூகத்தை ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம். இது நம்ம எப்படி இது என்ன பேசுறதே தெரியாத ஒரு நிலைதான் உண்மையிலே இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு 2 வயது குழந்தையை கண்முன்னே ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் கண்முன்னே அந்த குழந்தை இறந்திருக்கிறது. இந்த குழந்தை இறப்புக்கு என்ன காரணம், இந்த குழந்தையினுடைய தொழில்நுட்பம் காரணமா அல்ல வேறு என்ன காரணம் என்று ஆராய்வதற்கு முன்னால் இந்த இழப்பு தவிர்த்திருக்கப்பட வேண்டியது என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதற்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மீட்பு நடவடிக்கைகள் ஏற்பட்ட நமக்கு ஒரு குளறுபடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தெளிவற்ற தன்மையும் அது ஒரு நீண்ட டிராகான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழுத்து கொண்டு செல்லப்பட்டது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், ஏற்கனவே பலமுறை இதே போல இந்தியாவில் 30 மணி நேரம் இருந்த குழந்தைகள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தருணத்தில் இந்த குழந்தை ஒரு 28 அடி ஆழத்தில் இருந்த போதே அது பக்கவாட்டில் ஒரு குழியை தோண்டி அந்த குழந்தை கீழே செல்லாதவாறு ஒரு கம்பியையோ இல்ல ஒரு தகடையோ பொருத்தி இருந்தால் அந்த குழந்தை மேற்கொண்டு கீழே சென்றிருக்காது என்பது நம் இப்போது சிந்திக்க தோன்றுகிறது. அதை ஏன் செய்ய தவறினோம் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. அப்பொழுது மண் சரிந்துவிடும் என்ற காரணத்தினால், குழந்தை கீழே விழுந்துவிடும் என்ற காரணத்தினால் அந்த குழந்தை அப்பொழுது பக்கவாட்டில் குழி தோண்ட முடியாது என்ற ஒரு காரணத்தை கூறினார்கள். ஆனால் இப்பொழுது பக்கவாட்டில் குழி தோண்டிதான் அந்த குழந்தையோட உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இதை முன்பே செய்திருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கலாமோ என்கிற எண்ணம் வலுவாகவே நமக்கு எழுகிறது. எனினும் களத்தின் நிலவரம் நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றுதான் கூற வேண்டும். ஏனால் சந்திரயான் விண்கலத்தை கொண்டு போய் நம் சந்திரனுடைய துருவத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தில் முன்னேறியுள்ள நம்மால் ஒரு 2 வயது குழந்தையை நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல், இத்தனை அரசு எந்திரங்கள் இருந்தும் கூட ஒரு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது மட்டுமல்ல, இது தொடர்கதையாக நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இது போன்ற ஒவ்வொரு நிகழ்வு ஏற்படும் போதெல்லாம் அந்த ஒரு 3-4 நாட்களுக்கு இது பற்றி விவாதிப்பதும், இது பற்றி அழுவதும், இது பற்றி வருத்தம் தெரிவிப்பதும், இது பற்றி எல்லாம் பலவிதமான மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்வதால் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வாரம் கழித்தால் இது போல சம்பவங்களுக்கு பிறகு அதை முற்றாய் மறந்துவிடுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு விபத்து நிகழ்ந்து அந்த விபத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்ற குரல் எழுவதும், அதன் பிறகு மீண்டும் அந்த விபத்து ஏற்படும் வரை அந்த குரலுக்கு எந்த விதமான செயல்பாட்டுக்கும் வராமல் இருப்பதும் உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. இந்தியாவிலேயே அதிக அளவு ஆழ்துளை கிணறுகளை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு முதல் மாதிரியாக, இதற்கான ஒரு முன் வடிவமாக ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். குழாய்கள் பராமரிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆழ்துளைகள் உடனடியாக பயன்படுத்தப்படாத ஆழ்துளைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என சட்டம் இருந்தும் கூட அதை நிறைவேற்றாத அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர் வரை அனைவருமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சார், இந்த முயற்சி மிகவும் தாமதமா நடைபெற்றிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நம்ம என்னன்னா காரணம், ஏற்கனவே நம்ம சொன்னபோது முதலா ஒரு தனியார் தன்னார்வ இளைஞர்கள் உருவாக்கப்பட்ட கருவிகளை வைத்து முயற்சி பண்ணாங்க. அந்த கருவிகள் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் அந்த கருவி சரியாக கை கொடுக்கவில்லை என்று தெரிந்த பின் உடனடியாக அவர்கள் இந்த முடிவை இப்பொழுது பெரிய ரிக் இயந்திரங்களை வைத்துக் கொண்டு தோண்டக்கூடிய முடிவை 10 மணி நேரம் அதிகபட்சம் 15 மணி நேரத்திலேயே எடுத்திருக்கலாமே. ஏன்னா 2-3 கருவிகளை தன்னார்வலர் உருவாக்கிய, மதுரையைச் சேர்ந்த ஒருவர் உருவாக்கிய, அதில் IIT அங்கீகாரம் கொடுத்த ஒரு கருவி என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த கருவி ஒரு அதிகபட்சமாக 10 மணி நேரம் முயற்சி செய்திருக்கலாம், இல்ல 15 மணி நேரம் முயற்சி செய்திருக்கலாம். இதற்கு மேலும் இந்த கருவிகளால் எந்தவித பலனும் ஏற்பட போவது என்கிற போது என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது குழந்தையை மீட்டாக வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு பக்கவாட்டில் குழி தோண்டி அந்த குழிக்கு குறிப்பாக 28 அடி அந்த குழந்தை இருப்பதாக முதலில் கூறினார்கள். அந்த 28 அடி குழந்தை இருப்பதற்கு ஒரு 30 அடி ஆழத்தில், சற்று அதிகமாக ஒரு 3 அடி ஆழத்துக்கு கீழே சென்று அந்த பக்கவாட்டில் குழி தோண்டி அந்த குழந்தை சிக்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே இன்னொரு 3 அடி கீழே சென்று அந்த குழந்தை மேலும் கீழே நழுவி சென்று விடாமல் பாதுகாப்பதற்காக அந்த 600 அடி குழாய் நடுவில் பக்கவாட்டில் ஒரு கம்பியை சிறியிருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த குழந்தை கீழே சென்றிருக்காரு. இத்தகைய மிகச் சாதாரணமான ஒரு எளிய இதுதான். இந்த சிந்தனை கூட அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை என்ற எண்ணம் நமக்கு தெரியவில்லை. அதனோட கள நிலவரம் நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த முயற்சி முன்கூட்டியே இதே ரிக் இயந்திரத்தை வைத்து முன்கூட்டியே ஒரு 10 மணி நேரத்திற்குள் செய்திருந்தால் நிச்சயமாக குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், ஆழ்துளை கிணறுகளை மூட அரசாங்கம் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு கடும் சார், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சார். நாங்கள் ரொம்ப
விரும்பினேன். ரொம்ப ஆதரவாக இருந்தாலும் அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியல. இருந்தாலும் இப்போ கடைசி நேரத்தில் அந்த குழந்தையுடைய பாடியினால் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அரசாங்கத்துக்கு உண்மையாகவே ரொம்ப நன்றி செலுத்துகிறேங்க. அதே சமயத்தில் நான் அரசுக்கு விடக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னாக்க, இது போல் ஆழ்துளை கிணறுகள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இவங்களால் எதுவும்னா ஒவ்வொரு கிராம அதிகாரிகள் மூலமாக இந்த ஆழ்துளை கிணறை கணக்கெடுத்து கண்டிப்பாக இந்த ஆழ்துளை கிணறை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத நான் அரசுக்கிட்ட கேட்டுக்கக்கூடிய ரொம்ப அன்பான வேண்டுகோள். அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சபரிமலை பையனுடைய பெரியப்பா. பிள்ளை விழுந்த உடனே ஃபோன் பண்ணாங்க, அப்படி தம்பி பையன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணனே அப்போவே நாங்கள் கிளம்பி வந்தோம். கிளம்பி பிள்ளைய ஏன்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியல எங்களால். ஃபஸ்ட்டு விழுந்துட்டான்னு சொன்னோன்னே டிவியில் தான் நாங்கள் லைவில் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தோம். வந்துட்டு பக்கத்தில் நம்ம போய் பார்க்க முடியல. ஆனால் கவர்மெண்ட் எல்லா முயற்சியுமே பண்ணுச்சு. எங்களுக்கு பிள்ளை எப்படியாவது அந்த பக்கத்தில் இருக்கவங்க, அந்த போர் போடுறவங்க, அவங்க மூலியமாவது எடுத்து தந்துடுறோம் அப்படின்னு. ஆனால் எல்லாருமே உதவி பண்ணாங்க. ஆனால் பிள்ளை அந்த 25 அடி 28 அடியில் இருக்கும்போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். பிள்ளை கிடச்சிரும், இப்போ இந்த ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கிடச்சிரும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் கடைசி வரல எங்களுக்கு பிள்ளை பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் 3 நாளாக இன்றைக்கி தான் எடுத்துடலாம், நாளைக்கு தான் எடுத்துடலாம் ரொம்ப ஆர்வமாக தான் எல்லாருமே பிள்ளை உயிராக கிடச்சிரும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வேண்டுதல் வச்சுருக்காங்க. எல்லா மதத்துக்காரங்களும் ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இதுலனாவது பிள்ளைக்கு பிள்ளைக்கு கிடச்சிரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக நாங்கள் இருந்தோம். கவர்மெண்ட்லையும் நாங்கள் எதுவுமே சொல்ல. கவர்மெண்ட் விழுந்த உடனே இது நேரம் வரல கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சிச்சு. பிள்ளை எப்படியாவது எடுத்துடலான்னு இல்லை. ஆனால் நேற்று தான் எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா பிள்ளை மேலே திரும்ப மண் விழுந்துருச்சுங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் 2 நாள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் பிள்ளை கிடச்சிரும்னு கடைசியில் அழுகி தான் பிள்ளை கையில் கிடைக்கணும்னு எங்களுக்கு இருந்திருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளைக்கு இல்லை, யாருக்குமே காமிக்கலை. எப்போ பிள்ளை எடுத்தோடனே, ஏன்னா அவங்க உள்ளேயே வச்சு எடுத்தோடனே அவங்க ஏன்னா அழுகி வச்சுங்கிறதுனால அவங்க மூடி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் எங்கள்கிட்ட காமிக்கலை. ஆனால் பிள்ளை எங்களுக்கு ரொம்ப இழப்பு தான். கடை நான் குழந்தைக்கு அத்தை வேணும். ஜூலியா என்னோட பேர். தேங்க்யூ. நம்முடன் மீண்டும் இணைப்பில் இணைக்கிறார் விஸ்வநாதன், மூத்த பத்திரிகையாளர். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ மக்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க, ஆழ்துளை கிணறுகளை எப்படியாவது மூடணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆழ்துளை கிணறுகளை மூட இதுக்கப்புறம் அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஆழ்துளை கிணறுகளை பொறுத்தவரையில் இது போன்ற கிணறுகள் தொழில்கள், அதே போல கிணறுகள் மூடப்பட வேண்டும், சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. குறிப்பாக ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்ததற்கு பிறகு ஏற்பட்ட பல பாதிப்புகளை அடுத்து பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்கள் எல்லாம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் நமக்கு கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நடுக்காட்டிப்பட்டிங்கிறது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் என்பது ஒரு மிக எளிய அளவு. உதாரணமாக சென்னை போன்ற பெருநகரங்களில் எத்தனை ஆழ்துளை கிணறுகள் இருக்கின்றன, எவை விடப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் கணக்கெடுப்பது கூட கடினமான ஒரு பணியாக இருக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தை பொறுத்தவரையிலும் எவ்வளவு ஆழ்துளை கிணறுகள் இருக்கின்றன என்பது அந்த ஊர் ஒரு கிராமவாசி கூட தெரிந்த ஒரு தகவலாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவு கிராம நிர்வாக அலுவலர்கள் இது போன்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் பராமரிக்கப்படாமல் இருந்தால், மூடப்படாமல் இருந்தால் அதை மூடுவதற்கான நடைமுறைகளை செய்யுமாறு முதலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும். அதே போல பொதுமக்களும் இவ்வாறு மூடப்படாமல்
இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகளை கண்டால் அவற்றை மூடுமாறு உரியவர்களுக்கு அறிவுரை செலுத்துவது மட்டுமல்லாமல் அது குறித்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் செயல்முறையும் நடைமுறை கொண்டு வரலாம். இது மக்கள் சார்ந்த ஒரு பணியாக இருக்க வேண்டும். மேலும் சட்டத்தின் அடிப்படையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு என்ன அடிப்படையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி நம்மால் அதை கிட்டத்தட்ட 90% செயல்படுத்த முடிந்ததோ அதே போன்று சட்டத்தின் அடிப்படையில் இதற்கான செயல்பாடுகளையும் கொண்டு வருவது அவசியமாகிறது. சார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சார். சார், ஊடகங்களின் தாக்கம் மக்களிடம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, இது குறித்து ஏற்கனவே ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பல ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு முறையும் எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இதையெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே நேற்று குறிப்பிட்டதை போல கோபி நயினார் என்ற இயக்குனரும் நயன்தாரா திரைநடிகையை வைத்து மிகப்பெரிய கதை நாயகியாக வைத்து அறம் என்ற திரைப்படமே எடுக்கப்பட்டது. அதாவது ஆழ்துளை கிணறுடைய பாதிப்புகளை பற்றி ஒரு திரைப்படமே எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டிய அளவுக்கு வருகிறது என்றால் அந்த பிரச்சனை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அதை பற்றி அரசாங்கங்களும் அரசு அதிகாரிகள் எவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான இத்தகைய திரைப்படங்களும் பரப்புரைகளும் நமக்கு தெரிவிக்கின்றன. அவ்வாறு படம் எடுத்து ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல எல்லோருக்கும் புரியும் வகையில் ரொம்ப தொழில்நுட்ப ரீதியான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் அல்ல. இது மிக எளிய மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த ஒரு இப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனை கூட ஒரு சினிமா திரைப்படம் எடுத்துதான் மக்களிடம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற அளவுக்கு ஒரு திரைப்படமே எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த பரப்புரை இன்னும் மக்களிடம் சென்று சேரவில்லை என்பதுதான் இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு திரைப்பட நடிகர் புதிதாக ஒரு படம் நடித்தால் அந்த படம் எப்படி கிராமப்புறங்களுக்கு எல்லாம் செல்கிறதோ, அந்த திரைப்படம் பற்றிய தகவல்கள் சென்று சேர்கிறதோ, அதுபோல இந்த பரப்புரைகள் இன்னும் மக்களிடம் சென்று சேரவில்லை என்பதுதான் இதை உணர்த்துகிறது. இது உண்மையில் சொல்ல போனால் இந்த ஒரு விஷயத்தில் எல்லோருமே இது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்றுதான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். இது அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுமக்களிடம் இதற்கான பிரச்சனைகள் இருக்கின்றன. பொதுமக்களும் தற்போது தோல்வியை சந்தித்திருக்கிறோம். கண்முன்னே ஒரு 5 நாட்கள் ஒரு 2 வயது குழந்தையை மரணமடைய வைத்து அதை அடக்கம் செய்திருக்கிறோம். இது உண்மையில் ஒரு மனதை வரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமல்ல, இந்த மீட்பு நடவடிக்கைகளை இரவு பகலாக ஈடுபட்டவர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனினும் கூட அவர்களது முயற்சி எல்லாம் உடலுக்கு கிடைத்த நீராக எந்தவித பலனமற்று போய்விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஆழ்துளை கிணறுகளை வருங்காலத்தில் எப்படி மூடுவது, இந்த விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பது என்ற திட்டம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த மீட்பு நடவடிக்கைகள் எந்த இடத்தில் நாம் தோல்வியடைந்தோம், எந்த இடத்தில் ஒட்டுமொத்தமான இந்த முயற்சிகள் தோல்வியடைந்தன என்பது முழுமையாக ஆய்வு செய்து அதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவசியமாக இருக்கிறது. எனவே ஆழ்துளை கிணறுகளை மூடுவது, அதிலிருந்து காப்பாற்றுவது என்பது மட்டுமல்ல, இது போன்ற விபத்துக்கள் ஏற்படும் போது அந்த விபத்திலிருந்து எவ்வளவு விரைவாக நம்மளை மீட்டுக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு விரைவாக தீர்வு காண முடியுமோ அதற்கான தீர்வுகளை உருவாக்க வேண்டியது அவசியம். இன்னும் இத்தனை நடந்தும் கூட நம்முடைய அரசாங்கத்திடம் ஒரு குழந்தை மீட்பு கருவி இல்லை என்பதுதான் உண்மையிலேயே நாம் கவனிக்கப்பட வேண்டியது. இதுவரை பயன்படுத்தப்பட்ட எல்லா கருவிகளுமே தன்னார்வ இளைஞர்களும் அமைப்புகளும் கண்டுபிடித்த கருவிகளாகத்தான் இருக்கின்றன. இந்த ரிக் இயந்திரம் கூட தனியார் வசம் இருந்த ரிக் இயந்திரமாகத்தான் இருக்கின்றன. எனவே ONGC என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் எண்ணெய் கிணறுகளை தோண்டி எண்ணெய் எடுக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்மிடம் இருந்தாலும் கூட நம்மால் ஒரு குழந்தையை மீட்க முடியாத சூழல் தான் இருக்கிறது. எனவே இந்த நடந்த மீட்பு முயற்சிகள் எல்லாம் நாம் மிகப்பெரிய முயற்சிகளாக எடுத்துக்கொள்வதை விட மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தொழில்நுட்பங்களை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கான கருவிகளை, உபகரணங்களை உருவாக்குவதில் அரசு முனைப்பு காட்ட வேண்டும். ஒவ்வொரு அரசாங்கத்திலும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இது போன்ற கருவிகள் வைத்திருக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சார், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் தொடர்ந்து 5 நாட்கள் இந்நிகழ்வை ஒளிபரப்பிட்டு வராங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நான் இதுல ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த 4-5 நாட்கள் இது இந்த ஊடகங்கள் சற்று நெறிப்படுத்தி விட்டதாகவே நான் கவனிக்கிறேன். அதிகமான கவனம் செலுத்தியதாக நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னா, அதுக்கான தீர்வுகளை சொல்லாமல் அரசாங்கம் என்ன செய்கிறதோ, அங்கு உள்ளவர்கள் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்தார்களே தவிர
மேலும் இது பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு விவாதங்கள் தான் பத்திரிகை ஊடகங்களிலிருந்து காண முடிகிறதே தவிர இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, எங்கே தவறு செய்தோம் என்பதை ஊடகங்கள் சரியாக கையாளவில்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் நடந்ததை அப்படியே காண்பித்துக் கொடுப்பதை விட மக்களுடைய பல்வேறு ஆலோசனைகள் இதுக்கு இந்த தீர்வு இந்த தீர்வு முன்னமே கண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் ஊடகங்கள் களமிறங்கி செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இது போன்ற ஊடகங்களும் அதிக வெளிச்சம் தரும் காரணத்தால் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட சில நேரங்களில் சற்று மயக்கம் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் குழந்தையை மீட்பதற்கான செயல்பாடுகளை விட இது போன்ற ஊடகங்களை வாயிலாக மக்களிடம் தகவலை கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு மட்டுமே முன்னோக்கி இருப்பதும் இருந்துவதற்கான ஆபத்தும் இருக்கிறது. எனவே ஊடகங்களும் இது போன்ற பிரச்சனைகளை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன். இந்த 4 நாட்களும் இந்த ஊடகங்கள் வெறுமனே நேரலை செய்து கொண்டிருப்பதை விட இதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த முடிவுகளை முன்கூட்டி எடுத்திருக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு சொல்லும் அளவிற்கு வலியுறுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார்.